இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரவி மோகன், சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. தாவேகா என்ன மாதிரியான கூட்டணியை அமைக்கப் போகுதுங்கிறது விஜயை தவிர வேற யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. திமுகவிலிருந்து காங்கிரஸ் தாவேகாவுக்கு போவதற்கு வாய்ப்புகள் இருந்தால், நான் உங்க கேள்விக்கு நேரடியா முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரேன். இப்போ விஜயோடைய கூட்டணி அப்படிங்கிறது ஒரு காங்கிரஸ், ஒரு கம்யூனிஸ்ட், செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால், நாத்தாக்காவுக்கு இந்த தேர்தலில் ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு. ராகுல் காந்தியோடைய வீட்டிலேயே கூட திமுகவுடைய ஆட்கள் இருப்பாங்க. அவங்க என்ன 2 பேர் என்ன பேசிக்கிட்டாங்கிறது சொல்றது. டாக்டர் எழுதிய மருத்துவ பெயரும் ராகுல் காந்தி பேசியதும் நேரடியாக புரியாது. தேர்தலில் ஜெயிச்சுட்டா வைரமுத்துவை கொண்டாடுறதும், தேர்தலில் தோக்க போகிறோம்னு தெரிஞ்சால் இளையராஜாவை கொண்டாடுறதும் தான் திராவிட மாடலாக இருக்குது. என்னென்ன கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. கார் கொடுக்குறேன், முடிஞ்சால் BMW கொடுக்குறேன், ஆனால் ரோடெல்லாம் அவ்வளோ பெருசு இல்லை, அதனால் முடிஞ்சால் ஹெலிகாப்டர் கூட கொடுத்து விடுறேன். கடந்த 76 வருடங்களில் தமிழகம் வாங்கிய கடன் 4.5 லட்சம் கோடி. இப்போ இலவசமாக வீடு தரேன்னு சொல்லியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மாதம் 2000 ரூபாய்னு எப்படி அறிவிக்கிறாரு? தேமுதிக என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏதாவது மிக்சிங், அதுதான் குழப்பமா இருக்கு. இதுதான் சலசலப்பு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மோடி அவர்களுடைய வருகை தமிழ் அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. என்டிஏ கூட்டணியில் யாரெல்லாம் இறுதி செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயம்தான் இந்த வாரத்தினுடைய அரசியல் நகர்வு. இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றது உறுதியாக இருக்குது. 23ஆம் தேதி சொல்லியிருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணியில் இன்னும் சலசலப்பு இருக்கிற மாதிரியே ஒரு போக்கு இருக்கே, எப்படி இருக்கு? இல்லை, இந்த கேள்விக்கு பதில் சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்டிஏல சலசலப்பு இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு பேனர் வச்சுருந்தாங்க. அதில் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது ஏறத்தாழ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் நடக்க போகுதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. தாவேகா என்ன மாதிரியான கூட்டணியை அமைக்கப் போகுதுங்கிறது விஜயை தவிர வேறு யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பில்லைங்கிற நிர்பந்தம் நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்குது. கண்டிப்பாக விஜய் ஏதோ விளையாட்டாக அரசியலுக்கு வரலை. ஒரு தேர்தலில் விளையாடிட்டு போகிறவர் அவர் இல்லை அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருக்கு பின்னாடி ரசிகர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்கங்கிறதெல்லாம் நான் பேசி ரொம்ப ரொம்ப வருடமாக பேசிட்டோம். அவரிடம் கொள்கை இல்லை, எதுக்காக அரசியலுக்கு வராரு அப்படிங்கிற கேள்வியை எனக்கு தெரிஞ்சு கடந்த 36 வருடத்தில் தமிழக அரசியலில் வந்தவர்களில் நாத்தாக்கா தவிர வேறு யாருமே இதற்காக வருகிறேன், இப்போ ரஜினிகாந்த் வந்தாரோ வரலையோ, வரணும்னு நினச்சாரோ அல்லது வரணும்னு நினைக்காம சும்மா கருத்துக்களை தெரிவித்தாரோ, நல்ல மனிதர், அதனால் பொய் சொல்லியிருக்க மாட்டாருங்கிற அடிப்படையில் அவர் நான் ஆன்மீக அரசியலுக்காக வருகிறேன். இது தமிழகத்துக்கு ரொம்ப தேவை. ஏன்னா போலி நாஸ்திகம் தான் கிட்டத்தட்ட 60 வருடமாக விளையாடிட்டுருக்கு. பொட்டை வச்சுக்கிறதும் பொட்டை அழிக்கிறதும் எல்லாமே ஒரு சூழ்நிலையாக இருக்குது. தேர்தலில் ஜெயிச்சுட்டா வைரமுத்துவை கொண்டாடுறதும், தேர்தலில் தோக்க போகிறோம்னு தெரிஞ்சால் இளையராஜாவை கொண்டாடுறதும் தான் திராவிட மாடலாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் அந்த மாதிரி நான் சிஸ்டமை சேஞ்ச் பண்ணலைன்னா எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறதையும், ஆன்மீக அரசியலை தான் நான் முன்னோக்கி வருகிறேன்னு தெளிவாக சொன்னது ரஜினிகாந்த் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த 36 வருடங்களில். தமிழ் தேசியம் கதையை விட்டுருங்க, அது பேசி பயனில்லை, அதை பற்றி விவாதிப்பதற்கும் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் சில தேர்தல்களை சந்திச்சிட்டார். அவர் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அவரை தவிர வேறு யாருமே அந்த கட்சியில் பெரிய அளவில் வந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ளேயே அங்கேருந்து நிறைய பேர் மீண்டும் திமுகவுக்கு கடத்தி செல்லப்பட்டார்கள்ங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் விஜய் இதுக்காக வருகிறேன் அப்படின்னு சொல்லலை. என்னென்ன கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டார். கார் கொடுக்குறேன், முடிஞ்சால் BMW கொடுக்குறேன், ஆனால் ரோடெல்லாம் அவ்வளோ பெருசு இல்லை, அதனால் முடிஞ்சால் ஹெலிகாப்டர் கூட கொடுத்து விடுறேன்,
நீங்கள் வந்து ட்ரோன் வச்சு போய்க்கோங்க, லொக்கேஷன் எல்லாம் கார் எல்லாருக்கும் இருக்கணும், அது மாதிரி பொருளாதாரத்தை உயர்த்தணுன்றது தான் அப்படிதான் சொன்னார். இலவசமா வீடு தரேன், கார் தரேன் சொன்னார். பாலோடும் தேரோடும்னு சொன்னவங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம். இப்ப இலவசமா வீடு தரேன்னு சொல்லியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லியிருக்காரு. இது பாருங்க, எல்லாருக்கும் வீடு தரேன்னு ஒரு வீடு எல்லோருக்கும் தருவது அப்படிங்கிறது வந்து எப்போ ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, குடிசை மாற்று வாரியம் என்று ஒன்று தொடங்கப்பட்டதோ அப்போலேருந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அதை செய்யணும்னு நீங்கள் நினைக்கலாம், செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அது எந்த மாதிரியான ஸ்கீமில் வரப்போகுதுங்கிறதெல்லாம் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பணம் கட்டணும், நான் எவ்வளோ பணம் கட்டணும். மோடி ஐயா இந்தியா பூரா 4 கோடி பேருக்கு கொடுத்துருக்காரு, அடுத்த 4 கோடி குடும்பங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறது எல்லாமே நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிதர்சனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதுக்காக வீட்டில் வந்து நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பைக் கொடுப்பேன், ஒரு கார் கொடுக்கணுங்கிறது லட்சியம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்கிறத நான் குறை சொல்ல விரும்பலை. எப்படி கொடுக்க போகிறோங்கிற கேள்வி தானே அதில் வருது. எப்படி கொடுக்க போகிறோங்கிற கேள்வி வர்றதாக இருந்தால் நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? 4.5 லட்சம் கோடி அதிமுக கடன் வாங்கியது. கடந்த 76 வருடங்களில் தமிழகம் வாங்கிய கடன் 4.5 லட்சம் கோடி. கடந்த 5 வருடத்தில் தமிழகம் வாய்ந்திருக்கக்கூடிய கடன் வந்து இன்னும் ஒரு 5.5 லட்சம் கோடி, ஆக ஒரு 9 லட்சம் அல்லது 10 லட்சம் கோடி. ரெண்டுத்துக்குமே அவங்க தரப்பில் நியாயம் சொல்கிறதுங்கிறது வந்து எங்கள் பட்ஜெட்டில் 4.5% வரைக்கும், அதாவது ஜிடிபியில் 4.5% வரைக்கும் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் வாங்கிட்டோம். ஓகேவா? இப்போ 4.5 தானே எடப்பாடி ஐயாவும் வாங்கினார், இன்றைக்கி 4.5 தானே ஸ்டாலின் ஐயாவும் வாங்கியிருக்காரு. 5 வருடத்துக்குள்ளே எப்படி 4.5 லட்சம் கோடிங்கிறது 9.5 லட்சம் கோடியாக மாறிச்சு. 100-200 ஆனால் தானே 4.5 லட்சங்கிறது 9 லட்சமாக மாறும். 100-200 ஆகிறதுக்கு ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணார்? அதாவது வரி வருவாய் 200% அதாவது 100-200 ஆகுவதற்கு, சதவீதம் இல்லை 100 இரட்டிப்பாவதற்கு அவர் என்ன பண்ணார்? வரிகளை எல்லாம் எப்படியாச்சும் பிடிச்சிருவேன், தப்பிக்க முடியாது, நான் வந்து அங்கே வலை வீசி தேடுவேன், இங்கே வலை வீசி தேடுவேன் அப்படின்னு ஏதாவது பண்ணாரா? இல்லை. இன்றைக்கும் கனிம வளத்தில் 70,000 கோடி, மணலில் 7,000 கோடி, சாராயத்தில் 21,000 கோடி, இவங்க கணக்கு காட்டினாலேயே மிகப்பெரிய அளவில் வருவாய் வருங்கிறது தான் நிதர்சனம். அப்போ 100-200 ஆனதுக்கு காரணம் ஜிஎஸ்டின்னு ஒன்று வந்தபோது அதனுடைய வீரியத்தை வணிகர்கள் புரிந்து கொண்டாங்க. ஆனால் காங்கிரஸ் மாதிரி ஜாலியாக விட்டுருவாங்கன்னு நினச்சாங்க. மோடி எப்படி விடலை. 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்கறதுக்கே திக்கு திணறி வேர்த்து கொட்டிட்டு உட்காண்டிருக்கிற ஸ்டாலின் ஐயா 2,500 ரூபாயை ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்கிற மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், அதெல்லாம் 2.5 லட்சத்துக்கு கம்மியாக குடும்ப வருமானம் இருந்தால் கொடுக்குறாங்க. இங்கே ஓட்டு போடுறவனுக்கெல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்க. அதனால 1 கோடி வரைக்கும் வந்துருச்சு. அதுலேயே நிறைய விமர்சனம் இருந்துச்சு. தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மாதம் 2,000 ரூபாய்னு எப்படி அறிவிக்கிறாரு? அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 2,000 ரூபாய் அப்படின்னு அவர் அறிவிக்கிறாருன்னு சொன்னால் 2.5 லட்சத்துக்கு அதிகமாக வருமானம் வரக்கூடிய, 5 லட்சத்துக்கு அதிகமாக வருமானம் வரக்கூடியவர்கள் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இருக்கு. 1.5 கோடி குடும்பங்கள் இருக்குது. உண்மையை சொன்னால் 1.5 கோடி குடும்பங்கள் தான் இருக்குது. ரேஷன் கார்டுன்னு சொல்லிட்டாரு, நிறத்தை சொல்லலை. அப்போ அரிசி வாங்குகின்றவர்களுக்குன்னு அவர் கொண்டு வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அதாவது சர்க்கரை மற்ற கார்டெல்லாம் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவரும் இதே இதுக்குள்ளே தான் வரப்போகிறாரு. 1000-2000 எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுன்றது தெரிஞ்ச விஷயமா? கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அரசியல்வாதி ஒரு வார்த்தையை சொல்லும்போது போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நாகேஷ் சொல்கிற மாதிரி என்ன போனதுக்கு அப்புறமா அப்படிங்கிற டயலாக்கை நீங்கள் தான் கேட்டுக்கணும். சொல்கிறவன் சொல்ல மாட்டான், அவன் மாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. அடிப்படையில் அரசியலுக்கு விஜய் வந்திருக்காருன்னா வரணும்னு தான் வர்றாரு, தங்க போகிறாரு, ஓட போகிறதில்ல. கொள்கை அளவில் அவர் எதுவும் உங்ககிட்ட சொல்லலை. அவர் சொன்னதெல்லாம் வந்து திமுக ஒரு அரசியல் எதிரி, திமுக செய்கின்ற தவறுகளை நான் செய்ய மாட்டேன், ஏன்னா அவங்க பாசிசம் செய்கிறாங்க, நான் வந்து பாயசம் செய்ய போகிறேன், இதோட மேட்ரு முடிஞ்சிருச்சா? அப்போ அவர் வரப்போகிறார். அவருடைய இந்த தேர்தலில் அவருக்கு என்ன மாதிரியான வாக்குகள் வரப்போகுதுங்கிறது வந்து உங்களுக்கு மே மாதம் தெள்ள தெளிவாக தெரிந்திட போகுது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தில்லை. கூட்டணியை வைத்து கொண்டு வரப்போகிறாரா அப்படிங்கிற கேள்விக்கு மட்டும்தான் நானும் நீங்களும் பதில் சொல்லணும். ஜனவரி 23 மோடி ஐயா வரும்பொழுது அந்த மேடையில் யார் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு. மேடையில் கண்டிப்பாக திமுக இருக்க போகிறதில்ல, மாற்று கருத்தில்லை. ஏன்னா அவங்க மேடையில் இருக்க மாட்டாங்க, ஆனால் நித்தி ஆயோக்கில் போய் காலில் விழுந்துருவாங்க. அந்த அடிப்படையில் போகும். இங்கே யாருக்காவது ரைடு நடத்தினா டெல்லிக்கு போய் யாரையோ பார்த்துட்டு வந்ததாக ஒரு ஃபோட்டோவை போடுவாங்க. எதுக்கு பார்த்தாங்கன்னு கூட தெரியாது, ஆனால் பார்த்துட்டு வந்ததாக ஒரு ஃபோட்டோ போடுவாங்க. காங்கிரஸ் கண்டிப்பாக அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ளே வரப்போகிறதில்ல. காங்கிரஸ்
இன்றைக்கி என்ன முடிவு எடுத்திருக்காங்க, ராகுல் காந்தி என்ன பேசியிருக்காருங்கிறது தெரியாது. அவருக்கு முதல்ல பேச வேண்டியதை புரிய வச்சு அப்புறம் அவர் பேசி உங்களுக்கு புரிஞ்சு. அது இந்தியா கூட்டணி தனி, திமுக கூட்டணி தனி, என்டிஏக்கு வந்துருக்கு. என்டிஏல யாரெல்லாம் என்டிஏல புதுசாக யாராவது வந்தாங்களா? 2019 யாரெல்லாம் இருந்தாங்க? பாமக, தேமுதிக, அதிமுக, பிஜேபி இருந்தாங்களா? 2021 தேமுதிக இல்லை, 2024 அதிமுகவே இல்லை, 2026 மீண்டும் அதிமுக வந்தாச்சு. பாமக தெளிவாக அறிவிச்சிட்டாரு. தேமுதிக என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏதாவது மிக்சிங். அதுதான் குழப்பமா இருக்கு. இதுதான் சலசலப்பு. தேமுதிகவும் சரி, அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு. இப்போ ராமதாஸ் வந்து நான் தான் அந்த கட்சிக்கு தலைவர், நான் தான் பிஃபார்ம்ல கையெழுத்து போடுவேன். திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய எந்த நேரத்தையும் நான் அப்பா ராமதாஸை பற்றி பேசி வீணடிக்க போறதில்லை. ராமதாஸ் என்பவர் ஒரு சமுதாயத்துக்காக பாடுபட்டவர், அந்த சமுதாயத்தின் நிலை உயர்த்தணுங்கிற எண்ணத்தோட நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயம் செய்தவர், படித்த மருத்துவர், வெறும் டாக்டர் இல்லை. உதயச்சந்திரனை சாவடிச்சுட்டு டாக்டர் ஆனவர் இல்லை. அந்த வகையில் அவரை விட்டுறேன், ஒரு ஓரமாக தூக்கி வச்சுருங்க அவரை. அவர் எதையோ பண்ணிட்டு வரட்டும், அது அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. இங்கே வந்து தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செய்ய போகிறாருன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க வந்து 7 சீட்டுக்காகவும் வரலாம், 70 சீட்டும் கேட்கலாம். 234 எங்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வேணால் முதலமைச்சர் வேட்பாளராக நில்லுங்கன்னு பேசக்கூடிய அளவுக்கு பிரேமலதா மேடத்துக்கு, ஏன்னா அவங்க ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்களா? நாங்கள் இல்லாத கூட்டணி வெற்றி பெறாதுன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? உடனே பத்திரிகையாளர் அவன்கிட்ட போய் என்ன கேட்டிருக்கணும், அம்மா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இருந்த கூட்டணி 2011 வெற்றி பெற்றது, அதற்கு பிறகு 14 ஒரு தேர்தல் வந்தது, 16 வந்தது, 19 வந்தது, 21 வந்தது, 24 வந்தது, எல்லா இடத்துலையும் நீங்கள் இல்லை. அப்புறம் எப்படி இந்த பொய்யை சொன்னீங்கன்னு நீங்கள் போய் கேட்டிங்களா? கேட்டிருக்க மாட்டீங்க. அவங்க எதையோ பண்ணி உள்ளே வரட்டும், இல்லைனா அங்கே போகட்டும், ரெண்டுத்துலேயும் எந்த ஒரு மாற்றமும் இருக்க போகிறதில்ல. 20 சீட்டு என்டிஏல அவங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 20 சீட்டு அவங்களுக்கு என்டிஏல கொடுக்கப்பட்டால் அதை எப்படியாவது ஜெயிக்கணுமேங்கிற கலவலை எடப்பாடிக்கு, 20 சீட்டு திமுகவுக்கு திமுக அணியில் அவருக்கு கொடுக்கப்பட்டால் எப்படியும் ஜெயிச்சிடலாங்கிற தன்னம்பிக்கை எடப்பாடிக்கு. எனக்கு உங்களுக்கும் அதில் பிரச்சனை இல்லை, தேமுதிகவை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க எல்லாருமே 2019 ஒரே டாக்டில் இருக்கிறவங்க தான் என்டிஏல, எந்த மாற்றமும் அதில் வரல. ஆனால் திமுகவிலிருந்து காங்கிரஸ் தாவேகாவுக்கு போவதற்கு வாய்ப்புகள் இருந்தால், நான் உங்கள் கேள்விக்கு நேரடியாக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரேன். ஏன்னா சீமான் ஐயாவை பற்றி பேசும்போது நான் கொஞ்சம் முறுக்கு சுற்றினா தான் எனக்கே தெரியும், திசை தெரியும். கொஞ்சம் இப்படி சுற்றினா தான் எனக்கே திசை தெரியும், நேராக வர முடியாது. தாவேக்கால வந்து காங்கிரஸ் போயிட்டா பின்னாடியே கம்யூனிஸ்ட் போயிடுங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா கம்யூனிஸ்ட்டுக்கு காங்கிரஸ் வந்து வெஸ்ட் பெங்காலில் தேவை. கம்யூனிஸ்ட்டுக்கு வேறு சில காரணங்களுக்காக பிஜேபி, ஆன்டி பிஜேபி எல்லாம் ஒன்றா சேரணுங்கிற நல்ல எண்ணத்தோடையாவது காங்கிரஸோடு இருக்கணுங்கிற அவசியம் இருக்குது. ஸோ தாவேக்காவுக்கு போயிடும். விசிகா என்ன பண்ண போகிறாருங்கிறத பிப்ரவரி 15 அப்புறம் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு ஒரு ஸ்கூப் மட்டும் கொடுக்குறேன், அவர் பிப்ரவரி 15 அப்புறம் கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்துருவார். அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. இல்லை, அவர் முடிவெடுக்க வேண்டிய சூழல் இருக்கா? இந்த பக்கம் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க, பாமகலாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் விசிகால அவங்க தெளிவா இல்ல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். தெளிவா இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. பிப்ரவரி 15 அவர் தெளிவுபடுத்துவார். அவர் ஏற்கனவே அங்கதானே இருக்காரு. அதுக்கு நான் இந்த முதல் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நான் அப்புறம் அங்கே வர்றேன். இப்போ விஜயோடைய கூட்டணி அப்படிங்கிறது ஒரு காங்கிரஸ், ஒரு கம்யூனிஸ்ட், செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால், நாத்தாக்காவுக்கு இந்த தேர்தலில் ஒரு சின்ன ரிஸ்க் இருக்குது. அது என்னன்னா, விஜய் தாவேக்காவை விட நாத்தாக்காவுடைய வாக்கு குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. சதவிகிதம் பேசாதீங்க, என்றைக்குமே அரசியலில் தேர்தலில் சதவிகிதம் பேசாதீங்க. அவர் 234 தொகுதியில் நின்றுட்டு 8% வருவார். இவங்க 234 170 கூட நிற்கலாம், விஜய் 160 கூட நிற்கலாம், கூட்டினா 7.5 வந்து தொலையலாம், தெரியாது, 17.5 வரலாம், தெரியாது. அப்போது நீங்கள் அதை வைத்து பேசாதீங்க. வாக்கு அவங்களுக்கு இவ்வளோ லட்சம் வந்தது, இவங்களுக்கு 23 லட்சம் கண்டிப்பாக வரப்போகுது சீமானுக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போது தன்னுடைய நிலை குறைந்து விட்டதுங்கிற ஒரு நிலை வந்ததுன்னா அவர் இந்த தேர்தலில் முடிவெடுக்கணும். கூட்டணிக்கு போகணுமா வேண்டாமாங்கிற முடிவை நாத்தாக்கா ஏதாவது ஒரு தேர்தலில் எடுக்கணும். இல்லை, எடுத்தால் 2026 எடுத்தாகணும். இதற்கப்புறம் வேட்பாளர்கள்லாம் எல்லா தொகுதியிலையும் அறிவிச்சிட்டு இருக்கிறாரு. கடந்த 4-5 தேர்தல்களாக நாத்தாக்கா நிறுத்திய ஒரு 5 வேட்பாளர் பேரை சொன்னீங்கன்னா நான் ஜிபேயில் உங்களுக்கு 10,000 ரூபாய் அடுத்த நிமிஷம் அனுப்பிடுறேன். வேட்பாளர் யாருன்னு கூட தெரியாது. எவனோ ஒருத்தன் மாட்டினா அவனை தூக்கி கொண்டு வந்து வேட்பாளராக போட்டால் அவன் அந்த தேர்தலோடு ஓடி போயிடுவான். சீமானை தவிர வேறு யாரையுமே உங்களுக்கு தெரியாது. விஜய் சைட்லேயும் அந்த பிரச்சனை இருக்குது. விஜய் சைடில் அந்த பிரச்சனை இல்லை. விஜய்க்கு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரேன், அந்த சைடில் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் இப்போ தான் முதல்ல உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறார்.
நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் 5வது படித்து கொண்டிருக்கிறீர்கள், 5 வாத்தியாரோட பேரை நான் கேட்குறேன். நான் இப்போ தான் எல்கேஜிக்கே வந்திருக்கேன். நான் வாத்தியார் பேரை கேட்கக்கூடாது, ரொம்ப சிம்பிள். ஸோ அவரை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். ஸோ நாதாக்காவுக்கு அது ஒரு ரிஸ்க் இருக்குது. வாழ்க்கையில் அவர் கூட்டணிக்கு போவதில்லை அப்படின்னு முடிவு எடுத்துட்டாருன்னா, அதுவும் 2026 மையுறுத்தி தான் எடுக்கணும். போக போகிறேன் ஆனால் இந்த தேர்தலுக்கு மட்டும் அப்படின்னாலும் 2026 தான் எடுக்கணும். போக போகிறேன் இனி தொடர்ந்து இருப்பேன்னாலும் 2026 தான் அவர் எடுக்கணும். வேறு தேர்தலில் எடுத்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அடுத்தது வருது 2023 பாராளுமன்ற தேர்தல். அவருடைய நிலை இன்னும் மோசமாகத்தான் மாறும். அப்போது 23ஆம் தேதி அன்னைக்கு அறிவிக்காவிட்டால் கூட நாதாக்கா விஜய்க்கு அமைகின்ற அந்த கூட்டணியை வைத்து ஒரு முடிவெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது அதிமுக பிஜேபியோட இணைவதால் 23ஆம் தேதி மோடி வர்றதுக்கு முன்னாடி காங்கிரஸும் தாவேக்காவும் ஒரு முடிவுக்கு வந்துருவாங்கன்னு சொல்றீங்களா? மாட்டாங்க. ஆனால் நாளைக்கு ஒரு அளவுக்கு ஐடியா தெரிஞ்சிடும். அதாவது நான் எப்போதுமே சொல்லுவேன், சிவலோகத்தில் கூட திமுகவுடைய அல்லக்கைகள் உள்ளே இருப்பாங்க. உள்ளே என்ன நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு. ராகுல் காந்தியோடைய வீட்டிலேயே கூட திமுகவுடைய ஆட்கள் இருப்பாங்க. அவங்க என்ன 2 பேர் என்ன பேசிக்கிட்டாங்கங்கிறத சொல்கிறதுக்கு. டாக்டர் எழுதிய மருத்துவ பெயரும் ராகுல் காந்தி பேசியதும் நேரடியாக புரியாது. ஆனால் சொல்லிக் கொடுப்பதற்கு அங்கே ஆள் இருப்பாங்க. அதன் மூலமாக திமுகவுக்கு சமிஞ்சைகள் வந்துடும். உடனே காங்கிரஸை கூப்பிட்டு தொகுதி உடன்பாடு பேசுகிறதுன்னு என்று எடுத்துக்கொண்டால் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அங்கே ஏதோ ஒரு சிக்னல் கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். காங்கிரஸுக்கு எதற்காக தாவேக்காவிடம் போக வேண்டும்? காங்கிரஸ் போகவே போகாது. திமுகவே தள்ளி விட்டால் தான் உண்டு. 25க்கு மேலெலாம் வாய்ப்பு இல்லை. முடிஞ்சால் குறைக்க போகிறேன். நீங்கள் வேணால் தயவு செஞ்சு தாவேக்கா பக்கம் போயிருங்க. இந்த 25 வச்சுக்கிட்டு பாமக அப்பா கட்சிக்கு ஒரு 5 சீட்டு கொடுத்துக்கிறேன். அது கூட வேறு விதமாக பேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். திமுகலேயே நிறுந்துக்கோங்க. உங்களையும் சுற்றி ஒரு 4 பேர் இருக்காங்க. மாங்கனி சின்னம்னு ஒன்று போட்டு இந்த பக்கம் மாம்பழம் அந்த பக்கம் மாங்கனின்னு நிறுத்தி கலரை மட்டும் சிவப்பு கலரில் லைட்டாக அடிச்சு விட்டு 10 பேருக்கு சீட்டு கொடுத்து நிற்க வைக்கலாம். அல்லது வேணாங்க வந்துருங்க ஜவஹர்லால் மாதிரி உதயசூரியன்லேயே நிற்கலாம்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு 5 சீட்டு. போன முறை திமுக நேரடியாக தன்னுடைய ஆட்களுக்கு கொடுத்ததை விட ஒரு 5 சீட்டு இப்போ பாமகவை சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய ஆட்களுக்கு கொடுக்க வேண்டிய, அதாவது பாமக அப்பா கட்சிக்கு கொடுக்க வேண்டி வரும். தேமுதிகக்கு 10 சீட்டு கொடுக்குறேன், திமுகவுக்கு வந்துருங்கன்னா சரி ஏதோ பர்மனெண்ட்டாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு நினைத்து அவங்க வர முடியும். யாருடைய சீட்டை எடுத்து கொடுக்க முடியும்? காங்கிரஸோட 25 சீட்டை எடுத்து தான் கொடுக்க முடியும். மீதி இருக்கக்கூடிய சீட்டை யாருக்கு கொடுக்கணும்? கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு 2 சீட்டு அதிகமாக கொடுக்கலாம். விசிகாவுக்கு ஒரு 2-3 சீட்டு அதிகமாக கொடுக்கலாம். பிரச்சனை தீர்ந்ததுன்னு நிம்மதியாக நின்றுக்கலாம். ஸோ பிஜேபி அதிமுக உள்ளே வரப்போது வெற்றி பெற்றதுன்னா இதுக்கப்புறம் திமுகவுக்கு எதிர்காலம் இல்லை. ஏன்னா மத்தியில் அவங்க இல்லை. மத்தியில் இவர்களை தூக்கி நிறுத்தக்கூடிய கட்சி வருவதற்கும் வாய்ப்பு தெரியலை. அடுத்த 2 தேர்தலில் வாய்ப்பு தெரியலை. அப்போது திமுக தள்ளி விட்டாதான் காங்கிரஸை போ நீ தயவு செஞ்சு கிளம்பி போங்க, அங்கே போய் ஒரு 50 சீட்டை வாங்கிக்கோங்க. தப்பாயிடுச்சா 2023 தப்பு செய்துட்டோம் திரும்ப வந்துட்டோம்னு சொல்லுங்கள். போயிட்டு வந்தவங்க தான் நீங்கள், திரும்பி வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 114 சீட்டு கருணாநிதி ஐயா இந்திரா காந்திக்கு கொடுத்தது எம்ஜிஆரை எதிர்ப்பதற்காக பிரயோஜனப்படலை. 65 சீட்டு ஜெயலலிதா அம்மாவை விரட்டி அடிப்பதற்காக கொடுத்தது, அதுவும் பயன் தரலை. 25 சீட்டு பயன் தந்தது, 18ல் ஜெயிச்சாங்க, 7 ஊற்றிக்குச்சு. இந்த வாட்டி காங்கிரஸை திமுகவே தள்ளிவிட்டால் தான் உண்டே ஒழிய ராகுல் காந்தி வெகுண்டெழுந்து, அதுக்கு நான் ஒரு சின்ன ரீசன் சொல்றேன், விஜய் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பில்லை, அவங்களாவே போகிறதுக்கு வாய்ப்பில்லை. இல்லை, ஜனநாயகன் படத்துக்கு மற்றவங்க குரல் கொடுத்ததை விட முதல்ல காங்கிரஸ் கட்சியினர் தான் நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒன்று உங்களுக்கு எப்போதுமே சொல்லுவேன், இவங்க இந்த அரசியல் கட்சி குறிப்பாக திமுக கூட்டணியிலேருந்து எங்கே லைட்டு போட்டு உங்களை காட்டுறாங்களோ அதை பார்க்காதுங்க, அங்கே ஒன்றும் கிடைக்காது. எதை மறைக்க இருட்டை காட்டினாங்களோ அங்கே போய் தேடுங்க. ஜனநாயகத்தை பற்றி பேசிய ராகுல் எப்போ ஒரு சினிமாவை பற்றி பேசணும்னு முடிவு பண்ணிட்டாரோ ஜனநாயகத்தை பற்றி பேசியிருக்கார். சினிமாவை பற்றி ராகுல் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது வேறு கண்டிப்பாக. அவர் பேசிட்டார். அது கூட எதுக்காக? பிஜேபி எதிர்க்கிறதுக்காக, தாவேக்கா பிஜேபி வஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க. பராசக்தியை பற்றி ஏன் பேசலை? அங்கே படம் ரிலீஸ் ஆனது பிரச்சனை இல்லைங்க. படம் ரிலீஸ் ஆனதுல சொல்லப்பட்டிருக்கிற அரக்கி யாரு? இவங்களுடைய கொள்ளுப்பாட்டி தானே. இவங்களை எதிர்த்து தானே அந்த படம் வந்திருக்கு. ஒரு திரைப்படம் அரசியல் அல்ல, ஆட்சியல் அல்ல, சமூகவியல் அல்ல. நான் ஒத்துக்கிறேன், திரைப்படமாக தான் பார்க்கணும். ராமநாராயணன் படத்துக்கு சங்கராபரணம் பார்த்துருக்கலாம்னு நீங்கள் நினச்சா எடுத்தவன் முட்டாள் இல்லை, பார்த்த நீங்கள் தான் தவறானவர் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ பராசக்தியை பற்றி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கணுமா வேண்டாமா? இந்த படத்தில் இப்படி சொல்லப்பட்டது பொய், நாங்கள் இந்தியை திணிக்கவில்லை, பேசணுமா பேச வேண்டாமா? இந்திரா காந்தி அம்மா கோயம்புத்தூருக்கு வரவே இல்லை,
பேசணுமா பேச வேண்டாமா? எதையும் பேசலை. ஏன்னா அவர் வந்து திமுகவில் தொடரணும்னு தான் நினைக்கிறாரு. திமுக தான் என்ன பண்ணுது, அவங்களுடைய அல்லக்கைகள் எல்லா பக்கமும் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் வச்சு கொஞ்சம் பேச விட்டு மாணிக் தாக்கூர்கிட்ட எதையா சொல்லுங்கள், கார்த்திக் சிதம்பரம்கிட்ட எதையா சொல்லுங்கள். செல்வ பெருந்தகை சொல்ல மாட்டார், ஏன்னா வேற ஒரு வழக்கு ஓடுது. அண்ணாமலை ஐயா ஏற்கனவே 8 மாதத்துக்கு முன்னாடி அவருடைய வழக்கை பற்றி பேசிட்டாரு. யாராவது எதையா பேசி தூண்டுங்க, அதன் மூலமாக நீங்கள் போவதற்கான காரணங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள்னு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. தாவேகா என்ன மாதிரியான கூட்டணி அமைக்க போகுதுங்கிறத வச்சு தான் நாத்தாக்கா ஒரு முடிவு எடுக்க போகுது. முடிவுன்னு எடுக்கிறதாக இருந்தால் அது 2026 தேர்தல் அதை எடுத்தால் தான் அடுத்த 5 வருடத்துக்கு அதுக்கு நல்லது. இல்லைனா 2023 பாராளுமன்ற தேர்தல் போது அது காணாமல் போயிடும், அங்கீகாரம் இருக்காது. எந்த ஒரு மாற்று கருத்து மேலே அவருடைய வாக்குகள் ஒரு பக்கம் விஜய்க்கு வர ஆரம்பிச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, விசிகாவுடைய வாக்குகள் கூட விஜய்க்கு வருவதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, இந்த 2 கட்சிக்கும் கொஞ்சம் சிக்கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 23ஆம் தேதி யாரெல்லாம் மேடைக்கு வரப்போகிறாங்கங்கிறது அந்த மேடையிலேயே இருக்குது. ஆனால் தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே மேடையில் அமர்வார்களா அப்படின்னு கேட்டால், எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணலாம், தான் அமர்வதற்கு பதிலாக வேலுமணியையோ தங்கமணியையோ தெர்மாக்கோலையோ அல்லது பிரதமர் வரும்போது எடப்பாடி பழனிசாமி அந்த ஸ்டேஜில் இருக்க மாட்டாருன்னு சொல்றீங்களா? டிடிவிக்காக இது பாருங்க, என்டிஏ கூட்டணி தேர்தல் கூட்டணிக்காக அவர் வந்திருக்காரு. எங்கள் சைடில் இருந்து எனக்கு கால் வந்து உடஞ்சி கை வீங்கிருச்சு, அதனால் என்னால் இன்றைக்கி நடக்க முடியல. நான் வேறு ஐயப்பன் கோயிலுக்கு வர்றதா வேண்டியிருக்கேன், அதனால் வேலுமணியை அனுப்புகிறேன்னு சொன்னால் நீங்கள் யாரும் போய் மறுத்து கேள்வி கேட்க போகிறதில்ல. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் அது ஹேண்டில் செய்யப்படும்ங்கிறது எனக்கு உண்மை. அமித்ஷா வந்தபோதே அது நடந்திருக்கணும், அதைத்தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது நடக்கலை. இப்போ மோடி வரும்போது இது நடப்பதற்காக. இப்போ என்டிஏ கூட்டணிக்கு விஜயை வந்து நெருக்கிறதா ஒரு தகவல் சொல்லப்படுது. அதாவது இந்த சிபிஐ விசாரணை மூலமாக கரூர் பெருந்துயர சம்பவத்தில் அவர் நெருக்கப்படுறாரு. படத்தை வந்து இந்த சிபிஎஃப்சி மூலமாக வந்து அதுக்கும் அந்த நெருக்கடியை கொடுக்க தான் செய்கிறாங்க. இப்போ தாவேக்கா வந்து என்டிஏ கூட்டணியில் வச்சுக்கிட்டா இன்னும் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் பேசப்படுது. தாவேக்கா என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்தால் அது வந்து மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, ஏப்ரல் 13ஆம் தேதியே அதை வந்து ஏற்பாடு பண்ணி அதற்கு நடக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் எல்லாம் நடந்தது. ஏன்னா எல்லாருக்கும் எதிரி திமுக ஒரு தீய சக்தி, அது வந்து அகற்றப்பட வேண்டும் எம்ஜிஆர் சொன்னார். மேட்டர் முடிஞ்சா? அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் எல்லா விதத்துலேயும் ஒத்து போகுதா? 500க்கு 499 ஒத்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இரண்டும் ஒரு கூட்டணியில் இருக்குது. ஒத்துப்போகக்கூடிய 3 விஷயம் என்ன? தேசிய சிந்தனை அதிமுகவுக்கு உண்டு, போலி நாத்திகம் அதிமுகவில் கிடையவே கிடையாது. தேசிய சிந்தனை கண்டிப்பாக உண்டு. இந்து வெறுப்புங்கிறது வந்து அதிமுக செய்யாது, தவிர்த்துக்கும். சனாதனத்தை பற்றி பேசும்போது வாயமூட்டு உட்காந்துக்கும். முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசும்போது தேவையில்லாமல் வந்து ஆஜராகும். அந்த கர்மம்லாம் நடக்கும். ஆனால் இந்து வெறுப்புங்கிற ஒரு மேட்டர் கிடையாது. இந்த 3 தானே பாஜகவையும் அதிமுகவையும் நேர்மையாக இணைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒன்று, எடப்பாடி ஐயாவுக்கு இன்றைக்கி மத்தியிலையும் பவர் இல்லை, இதுலேயும் பவர் இல்லை. இப்போ கூட்டணிக்குள்ளே வந்ததுனால மத்தியக்குள்ளே கண்டிப்பாக பவர் இருக்குது. தமிழகத்தில் அது வரப்போகுதுங்கிறது தேர்தலில் உங்களுக்கு சொல்ல போகுது. ஆனால் அதே மாதிரியே தாவேக்காவுக்கும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒத்து போகணுங்கிற அவசியம் இல்லையே. நடக்கிறது சட்டசபை தேர்தல், என்னுடைய அரசியல் எதிரி திமுக, அதுக்கு எதிராக நான் உள்ள வரப்போறேன் அப்படின்னு நாளைக்கு கூட சேரலாம். கொள்கை எதிரின்னு தொடர்ந்து பாஜகவை தானே அவர் குறிப்பிட்டு பேசுறாரு. அப்புறம் எப்படி என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வருவார்? ஏதாவது கொள்கை எதிரிங்கிறது பெரிய வார்த்தை. இந்த கொள்கையில் எதிரி அப்படின்னு அவர் சொல்லணும். இப்போ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கொள்கை எதிரின்னா கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது திமுகவுடைய கோட்பாடு. அது போலி நாஸ்திகம் தான் இருந்தாலும் அதனுடைய கோட்பாடு. தாவேக்கால என்ன, ஈவே ராமசாமியே மைனஸ் கடவுள் தான் அவங்க ஏற்றுக்கிறாங்க. மைனஸ் கடவுள் மறுப்பு தான் ஈவே ராமசாமி ஐயாவையே தாவேக்கா ஏற்றுக்கிறாங்க. அப்புறம் அதில் என்ன, அந்த கொள்கையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வர போகிறீங்க? மாட்டு இறைச்சி சாப்பிட விடலை, அந்த ஏதோ கதையெல்லாம் சொல்லி ஒரே சோறு ஒரே நாடு ஒரே உடை அப்படின்னு கொண்டு வருவாங்க. இருமொழி, நீட்டு, இதெல்லாம் அதிமுகவும் எதிர்க்கிற விஷயம் தானே. 53 கட்சியை கூப்பிடுறீங்க, 48 கட்சி போய் கையெழுத்து போட்டு வர்றான். இந்த 48ம் ஒரே மேட்டரில் தானே கையெழுத்து போட்டு. விஜய் வரக்கூடிய பட்சத்தில் எத்தனை சீட்டு ஒதுக்குவாங்க என்டிஏ? நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது விஜய்க்கு இப்போ ஏதாவது ஒன்று புரியணும் அப்படின்னு சொன்னால், 89க்கு பிறகு அரசியலுக்கு வந்த எந்த நடிகரும் சோபிக்கவில்லை, யாராக இருந்தாலும். அதிமுகலேயே இருந்த ஆரம்பிரப்பன்லேருந்து, திரைத்துறை சார்ந்து இருந்த ஆரம்பிரப்பன்லேருந்து எல்லாரும் திமுகவுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ திமுக அதிமுகங்கிறது தான் டெஸ்டினேஷனாக இருக்குது. அதிமுகலேருந்து தான் திமுகவுக்கு எல்லாரும் கடத்தப்பட்டாங்க. திமுகலேருந்து யாரும் அதிமுகவுக்கு வரலை.
இங்கே இன்னும் வற்றாத நதியாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது அதிமுக. எவ்வளோ பேரை கொண்டு வந்தாலும் வற்றாத நதியாக தான் ஓடுது. 2019 18% வாக்கு, 21 33% வாக்கு, 24 20 + 18 38% வாக்கு. அது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. திமுகவுக்கு தான் 2019 21 குறைஞ்சி, 24 குறைஞ்சி, 26 காணாமல் போக போகுது. இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை. அப்போ தாவேகா என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த தேர்தலில் நான் இதுக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்கேன். திமுகவை அகற்றிட்டேன். 40 சீட்டு வாங்கிட்டு அகற்றினேன், 50 சீட்டு வாங்கி அகற்றினேன், 30 சீட்டு வாங்கி அகற்றினேன். அது எதுவாக இருந்தாலும் மேட்டர் முடிஞ்சு. 20% எடுத்துக்கிட்டால் கூட 46 தொகுதி தானே. அவங்களுக்கு வாக்கு வங்கி 20% இருக்குன்னாலும் 46 தொகுதி தானே. ஸோ அது ஒன்றும் 50 தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. துணை முதலமைச்சருங்கிறது ஒரு அதிகாரமற்ற ஒரு பதவி. நீங்கள் முதலமைச்சராக விஜயை ஆக்கினாலே, கருணாநிதி ஐயா சட்டசபைக்கு வராமல் இருந்தார் இல்லையா, ஜெயலலிதா அம்மா ஆட்சி செய்கிற வரைக்கும், அந்த மாதிரி அவரும் வரப்போகிறதில்ல. ஸோ அதனால் முதல்வர் துணை முதல்வர் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. இந்த தேர்தலில் இவ்வளோ வாக்கு இத்தனையும் நான் நிரூபிச்சிட்டேன். இப்போ நான் 18% வாக்கு வாங்கினேன். உதாரணத்துக்கு 50 சீட்டு வாங்கினேன், 40க்கு மேலே ஜெயிச்சிட்டேன் அல்லது 30க்கு மேலே ஜெயிச்சிட்டேன். ஆனால் 18% வாக்கு தான் நான் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த தேர்தல் என்ன? பாராளுமன்ற தேர்தல். அந்த இடத்துல உங்களுக்கு பெரிய வேலை கிடையாது. நீங்களும் கும்மிடி பூண்டி தாண்டாத கட்சி தான், தமிழக வெற்றி கழகம் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதில் 6 சீட்டோ 7 சீட்டோ வாங்கினேன், எம்பி ஆகினேன். 2031 நான் தனித்து இயங்கிக்கிறேன்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு இப்போவே ஸ்ட்ரைட்டாக நான் குதிக்கிறேன் அப்படின்னு குதிச்சு அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகி மொத்தம் 9.25% மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தலை தூக்க முடியாது. அதுக்கப்புறம் லேபிள் ஒட்டிடுவாங்க. பிஜேபிக்கு 18 மாநிலங்களில் ஆளுகின்ற பிஜேபிக்கு 2024 வரைக்கும் நோட்டா கட்சின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இருந்தாங்கலாம் இல்லையா? 18% வாக்கு வாங்கினதுக்கு பிறகும் அது அவரால் வரலை, பாமகவால் வந்தது, டிடிவியால் வந்தது அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லிட்டு தானே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி பேசுவாங்களா? ஏன்னா பிஜேபி 3 முறை இந்தியாவில் சரித்திரம் படைத்து வெற்றி பெற்றிருக்கு. இதுக்கு முன்னாடி யாரும் வெற்றி பெறலை. ரொம்ப சிம்பிளாக இருக்கா? இப்படித்தான் அரசியலில் ஸ்டாண்ட் எடுக்கணும். இவருக்கு ஒன்றும் வயது அதிகமாகிடல. ஸ்ட்ரைட்டாக இவர் எதுக்காக கோச்சாக மாறணும்? முதல்ல கேப்டனாக வருவோம். இல்லை, இப்போ இந்த இதில் துக்ளக்கில் ஆண்டு விழாவில் குருமூர்த்தி அவர்கள் சொல்லும்போது வைகோ போல் ஆவார் விஜய்னு ஒரு விஷயம் குறிப்பிட்டு பேசியிருந்தார். எதை மீன் பண்ணுறாரு அவர்? இப்போது வைகோவும் எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. வைகோவும் எம்ஜிஆரும் திமுகவிற்குள்ளேயே இருந்தவங்க. திமுகவில் நடக்கிற எதுவுமே எம்ஜிஆர் அவர்களுக்கு பிடிக்கலை. அவர் வெளியேற்றப்படுகிறார். வெளில அவர் நிரூபித்து பெரிய ஆள் ஆகிட்டார். வைகோவுக்கும் அதே மாதிரியே பிடிக்கல. அவர் ஏறத்தாழ டபுள் சீமானாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். வைகோ வாஸ் சீமான் ஸ்கொயர் திமுகவை பொறுத்த வரைக்கும். வெளில வரப்போகிறார். அவரோட நிறையா பொதுச் செயலாளர்கள்லாம் வந்தாங்க, அவரை நம்பி வந்தாங்க. ஆனால் அது எடுபடலை. காரணம், அந்த பீரியடில் ஜெயலலிதாங்கிறவங்க ரைஸ் ஆகிட்டாங்க. நான் வரணும்னு நினச்சி, நான் நல்லா தான் வரணும்னு நினச்சேன். பக்கத்தில் ஒருத்தன் 3 மாடி கட்டிட்டேன், என் வீடு சின்னதான அளவில் வீடுங்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்கிற நிலைமை தான் வைகோவுக்கு. அதை வைத்து தான் சொல்கிறார், ரொம்ப ஹைப்பை கிரியேட் பண்ணாதீங்க. விஜயகாந்துக்கு 2011 அவர் எடுத்த முடிவு, கூட்டணிக்கு போகணும்னு எடுத்த முடிவு, முதல்ல அவர் கேட்ட சீட் அதிகம், 41 சீட்டோட தாப்பாண்டியனும் சோ மற்றவங்கெல்லாம் பேசி அவரை கரெக்டாக கொண்டு வந்தாங்க. ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக இருந்தார். கொஞ்ச நாளைக்கு பிரேமலதா மேடமை ஒரு 24 ஆடி மாதம்னு நினச்சிக்கிட்டு ஒதுக்கிட்டு அரசியல் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய அரசியல் இன்றைக்கி வேறு விதமாக போயிருந்திருக்கும். அவசரப்பட்டு உடனே உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை இருக்கப்பா, 1,00,000 சீட் இருக்குது, அப்போ 90,000 என்கிட்ட கொடுத்துருங்க, என்னால் தானே நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு ஒரு முட்டாள்தனமான கருத்தை அதுவும் ஜெயலலிதா வச்சுக்கிட்டு அதிமுக வச்சு சொன்ன உடனே ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணணுமோ அதை பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க. 2016 அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அங்கேயாவது அவர் தன்னை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிக்காமல் இருந்திருக்கலாம். 114 சீட்டில் நின்றீங்கன்னா, ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் தானே முதலமைச்சர் ஆக போகிறீங்க, அது எதுக்கு தேவையில்லாமல் சொல்லணும்? சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ நல்ல வாய்ப்பு கிடச்சும் ஸ்ட்ரைட்டாக அவர் தன்னைத்தானே கீழே இறக்கிக்கிட்டார். இதையெல்லாம் பார்த்த அறிவுஜீவிகள், குருமூர்த்தி மாதிரி உண்மையிலே அரசியலை கடந்த ஒரு 60 வருடங்களாக பார்த்தவர்கள் இதைத்தான் சொல்லுவாங்க. ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக போகாதீங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சியில் இணைந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரவி மோகன், சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது.